ராகேலுடைய பிரயாணம் ஏன் முடிவுக்கு வராமல் பாதியிலே முடிஞ்சு போச்சு? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். நல்லா கவனிங்க. இப்போ இந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் தெளிவா கவனிச்சு பாருங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, ஏன் எனக்கு தானே பிள்ளை இல்லை, அவன் மேல என்ன பொறாமை? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மாவுக்கு எனக்கு பிறக்கல, ஓகே, அவளுக்கு ஏன் பிறகுது? அவளுக்கும் பிறக்காட்டி பிரச்சனை இல்லை. இப்போ புரியுதா? எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவளுக்கும் ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது. எனக்கு இருக்கா, அவளுக்கு இருக்கட்டும், அவளுக்கு இருக்கா, எனக்கும் இருக்கட்டும். இங்கே இந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் தேவை என்பது உண்டு. ஆனால் அடுத்தவங்க பெறுவதை பார்த்து என்ன இருக்குது? இந்த அம்மாவுக்கு ஒரு பொறாமை. இந்த பொறாமை இருக்கு பாருங்க, மிகப்பெரியதான பிசாசின் சுபாவம், மிகப்பெரிய பிசாசின் சுபாவம். இது ஒரு நாள் உங்களை கண்டிப்பாய் கொன்று போடும். எனக்கு பைபிள் ஒரு நல்ல உதாரணத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தார். சவுல் இருக்காமல்ல, வாசிச்சாங்க, பிரதர் கூட காரியங்கள் எடுத்தாங்க. சவுல் கிட்ட நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. சவுல் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு அவன் எங்கே கீசின் குமாரன்னு ஆரம்பிக்கும். அங்கே இருந்து சவுளுடைய நல்ல குணங்களை கவனிச்சுக்கிட்டே வாங்க. அற்புதமாக இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு அவன் சொல்லுவான், இங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கார், வாங்க போகலான்னொன்னே சவுல் சொல்கிற வார்த்தை, ஊழியக்காரனை போய் நாம் எப்படி வெறும் கையாய் பார்ப்பது? இவனே கழுதை மிஸ் பண்ணியிருக்கிறான், இவனே கழுதையை விட்டுட்டான், காணும் தேடுறான் ஊர் ஊராக போய். இவன் சொல்கிறான், நான் ஒரு ஊழியக்காரனை பார்க்கும்போது எப்படி பார்க்க போகக்கூடாது? வெறும் கையெல்லாம் பார்க்க போகக்கூடாது, அவனை பார்க்கும்போது ஏதாவது கொண்டுட்டு போகணும். எவ்வளோ பெரிய சுபாவம் பாருங்க. இது சாதாரணமாக எல்லாருக்குள்ளேயும் வராது. காணிக்கையே கொண்டு வராத ஆட்கள் மத்தியில் விட்டுருங்க, நான் காணிக்கையை பற்றி பேசலை. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த நல்ல குணத்தை சொல்கிறேன். ரெண்டாவது, சாமுவேல் அவர்கிட்ட சொல்லி அனுப்புவார், சமயத்துக்கு ஏற்றபடி என்ன பேச வேண்டும் என்று உனக்கு தெரியும் பாரு. அவனை ராஜாவாக சொல்லிடுவார். ஆனால் சொல்லிவிட்டு இதை யாருக்கிட்டையும் இப்போ சொல்ல வேணாங்கிறத அவர் என்ன எப்படி சொல்லுவாருன்னா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேசணும்னு உனக்கு தெரியும் அப்படிம்பாரு. அவங்க சித்தப்பா வந்து கேட்பார் சவுலுக்கிட்ட, சாமுவேலை பார்த்தியே, சாமுவேல் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் சொல்லுவான், ராஜா வாக்குறாருங்கிறத மட்டும் சொல்ல மாட்டான். அதுதான் சவுல். ஒரு காரியம் முடியறதுக்குள்ள அவன் என்ன பண்ண மாட்டான்? அவசரப்பட்டு எதையும் பேச மாட்டான். எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சவுலுக்கு தெரியும். சில ஆட்களுக்கு இப்பவும் அது தெரியாது. கொண்டு போய் உட்கார வச்சோம்னா படபட படபடன்னு பேசுறது. குடும்பத்தில் இருக்கிற மொத்த காரியத்தையும் 5 நிமிஷத்துக்குள்ள ஓப்பன் பண்ணிடுறது. அதில் வேற அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அவங்களே கொடுத்துப்பாங்க, மனசில் எதையும் வச்சுக்க மாட்டேன், உளர்வாய். எதை சொல்லக்கூடாதோ அதைத்தான் பர்டிகுலர் வேற சொல்லும். அதை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அவங்களே கொடுத்துப்பாங்க. மனசுல ஒண்ணுமே இருக்காதுங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இந்த எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் வச்சிருக்கான்ல, அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவன் சூதுக்காரன். எல்லாத்தையும் மனசுலயே வச்சுப்பான், சொல்லவே மாட்டான். ஆனா பைபிள் சொல்லுது, மரியாதை கிட்ட வந்து தூதன் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்க போறான்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுது, மரியாள் அதை தன் மனதிலே வைத்துக் கொண்டாள். அந்த மேய்ப்பர்கள் வந்து வாழ்த்துவாங்க. வாழ்த்தின உடனே இதை மரியாள் தன் மனதிலே வைத்துக் கொண்டாள். சிமியோன் வாழ்த்துவாரு, அந்த ப்ராபசி சொல்லுவாரு, மரியாள் தன் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு பெண்ணுக்கு, மரியாளுக்கு இருக்குது பாருங்க, அது பெரிய ஆச்சரியம். இப்ப நம்ம ஊர்லயே சொல்லுவாள், ஒரு ரகசியம் சொல்லுவாள், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் அப்படிம்பா. என்னன்னு கேட்டா அவங்களால என்ன பண்ண முடியாது, ரகசியத்தை அடக்க முடியாது. யாருக்கிட்டையாவது வெடிச்சாதான். நீங்க யாருக்கிட்ட வேணா சொல்லாதன்னு சொல்லிட்டு போங்க, மரணத்துக்குள்ள 10 பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, நான் சர்ச்சில் யாருக்கிட்டையும் சொல்லலை. அவங்க சொல்றது, சர்ச்சில் யார்கிட்டையும் சொல்லலை, எங்க அக்காவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். உன்னைத்தான் யாருக்கிட்ட, இந்த யாருக்கிட்டேன்றதுல எங்க அக்கா இல்லையான்னு கேட்பாங்க அவங்க. அவங்களால ஒன்று வச்சுக்கவே. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, இந்த புடவை விளம்பரத்துக்கு எப்பவுமே பெண்கள் தான் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? பின் ஆண்கள் வருவாங்களான்னு கேட்காதீங்க. ஏன் அவன் பெண்களையே கொண்டாடுறான்னா, அந்த விளம்பரத்தை கொண்டு போய் 10 பேர்த்து அவங்க தான் காசு வாங்காமல் சொல்லுவாங்க, இந்த புடவையை பற்றியா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, குறைவாக இருக்கு. இந்த மவுத் மார்க்கெட்டிங்பாங்க, அது அவங்களால தான் பண்ண முடியும். அந்த மாதிரி சில ஆட்கள் அப்படியே எல்லாத்தையும் பேசுவாங்க.
சவுல்கிட்ட பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குணம். வசனம் சொல்லும், ராஜாவாகிற வரைக்கும் அவன் ஒன்றுமே யார்ட்டையும் பேச மாட்டான். 3வது, சவுலை ராஜா வாக்கிடுவார். ஒரு குரூப் சொல்லும், பேலியாளின் மக்கள்னு இருக்கும். ஒரு குரூப் சொல்லும், இவனா எங்களுக்கு ராஜா அப்படின்னு. அன்னைக்கு ஒரு பெரிய சண்டை நடக்கும். சண்டை நடந்த உடனே வசனம் சொல்லும், அந்த இடத்துல பர்டிகுலர் ஒரு வேர்டு இருக்கும், சவுல் காது கேளாதவனை போல இருந்தான்னு இருக்கும். எல்லாரும் பேசுறாங்க, சவுல்ட்ட அந்த குணம் என்ன? காது கேளாதவனை போல. யார் என்ன வேணாலும் பேசுங்கடா, கர்த்தர் என்னை ராஜாவாக்கி இருக்கிறார், நீங்க பேசின எனக்கு என்ன. இது அற்புதமான ஒரு குணம், உண்மையிலே பெஸ்ட் குணம். யாராவது ஏதாவது பேசினா உடனே பதில் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, இமிடியேட்டா நம்ம பேசி அவனை ஜெயிக்கணும்னு இருக்குல்ல. சில இடங்கள்ல பேசத்தான் வேணும், பல இடங்கள்ல பேசக்கூடாது. சில இடத்துல பதில் கொடுக்கணும். பேசினாத பாருங்களேன், பரிசேயர் பதில் கேட்கும்போது பதில் சொல்லுவார், சதுசேயர் கேட்கும்போது பதில் சொல்ல மாட்டார், பதில் சொல்லவே மாட்டார். யாருக்கு பதில் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இயேசுநாதருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் சவுல் காது கேளாதவன். கடைசியா சவுல்கிட்ட இருந்த நல்ல குணம், அன்னைக்கு ஜெயிச்சிருவான். எல்லாரும் இவனை வாழ்த்துவாங்க. வாழ்த்தும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உன்னை ராஜாவா ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னவங்களாம் இங்கே தான் இருக்காங்க, எல்லாரையும் போட்டு என்ன பண்ணிடு, வெட்டிடு அப்படின்னு. உடனே அவன் சொல்லுவான், இன்று கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்ட நாள், இன்னைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது. அந்த சுபாவம் பாருங்க, மன்னிக்கிற சுபாவம், இதெல்லாம் சவுல்கிட்ட இருந்த நல்ல சுபாவம். இது அத்தனையும் ஒரே ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகிடும். எங்கே க்ளோஸ் ஆகும் தெரியுமா? தாவீது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது அந்த பொறாமை ஒன்று வரும் பாருங்க. எனக்கோ 1000 கொடுத்தார்கள், அவனுக்கோ அது முதல் கொண்டு, வசனம் தெளிவா இருக்கும், அது முதல் கொண்டு சவுல் காய்மரமா இருந்தானா. அன்னையிலிருந்து தாவீது மேல கோவம் வந்துருச்சு. அது எங்க போய் நின்றுச்சு தெரியுமா? நாண்டு கொண்டு சாகிற இடத்துல போய் நின்றுச்சு. கத்தியை போட்டு தற்கொலை பண்ணி சாகிற இடத்துல நின்றுச்சு. பொறாமை உன்னை கொன்று போடும். கர்த்தர் ஒருத்தனை உயர்த்துறாருன்னா சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்பட முடியலையா, பொறாமப்படாதாதுங்க. நிறைய பேர்கிட்ட ஒரு சுபாவம், சக விசுவாசியை உயர்த்தினா இன்னொரு விசுவாசிக்கு பொறாமை, தங்கச்சியை உயர்த்தினா அக்காவுக்கு பொறாமை, அண்ணனை உயர்த்தினா தம்பிக்கு பொறாமை. உடனே சொல்றாங்க, இப்பதான் சர்ச்சுக்கு வந்தாங்க, அதுக்குள்ள மேலே வந்துட்டாங்க, எப்படித்தான் சம்பாதிக்கிறாங்களோ தெரியல. ஏன் கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? அது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்கிற அந்த வீட்டுக்காரை போட்டு சுரண்டுவாங்க பாருங்க. அந்த ஆள் ஒழுங்காக போய் வேலைக்கு போயிட்டு கடன் கட்டு இல்லாமல் இருக்கிறதோட வாழ்க்கையை நடத்துவார். அந்த ஆள்கிட்ட போய் பாருங்க, அவங்க வண்டியெல்லாம் வாங்கிட்டாங்க, நீங்களும் இருக்கிறீங்களே, எதையாவது கட்டி வண்டி வாங்குங்க, பிள்ளை பாவமாக பார்க்குது, எல்லார் வண்டியும் பிள்ளை தொட்டு தொட்டு பார்க்குது. அதுக்கு அந்த ஆளை கடங்காரனாக்கி மாதம் 10,000 கட்ட வச்சு அவன் கடைசியில் வண்டியும் பார்க்குறான், இந்த அம்மாவையும் பார்க்குறான், எதை விற்றா நல்லா இருக்கும். நிஜமா தான் இருக்கு. அவன் பாட்டு நல்லபடியாக 2 வீலரில் போயிட்டு தான் வந்தார். அந்த ஆள்கிட்ட சும்மா இல்லாமல், எங்க தங்கச்சி அருமையாக ஒரு நகை வாங்கியிருக்கா, 6 சிவப்பு கல்லில், நீங்கள் ஒன்று வாங்கி கொடுங்க. ஏன்? அந்த அம்மா கழுத்துக்கு நல்லா இருக்குது, வாங்கியிருக்கேன். சில அம்மாக்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, கடைக்கு போகும்போது இந்த புடவை கடையில் பொம்மை ஒன்று புடவை கட்டியிருக்கும்ல, அதை பார்த்துட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி புடவை கிடைக்குமா? அந்த புடவை பொம்மைக்கு தான் நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. பொம்மை கலர் வேற, நம்ம கலர் வேற இல்ல, அது பொம்மைக்கு நல்லா இருக்கு, வாங்கிட்டு வந்துடுறது. கட்டிட்டு வந்தா இது பொம்மையை விட கேவலமா இருக்கும். அப்புறமா சொல்றது, ஏன் இந்த புடவை நல்லாவே இல்லை, அந்த லைட்ல வேற மாதிரி இருந்துச்சாமா, இந்த லைட்ல வேற மாதிரி இருக்காமா, அப்படி ஒன்று சொல்லுவாங்க. கவனிச்சு கொள்ளுங்க, நம்ம கூட இருக்கிறவர்களை அல்லது சக சகோதரிகளை அல்லது சக சகோதரனை என்ன ஒன்று யாரை உயர்த்தினாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாத ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? இந்த பொறாமை. உயர்த்துறாரா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லது சொல்லுங்க. யாரை உயர்த்தி இருக்கிறாரு? கூட இருக்கிற சகோதரனை உயர்த்தி இருக்கிறார். அப்படி நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உயர்த்த வல்லமை உள்ளவர். ஒரு இடத்துல சொல்லுது, கர்த்தர் ராகேலை நினைத்து அருளினார். ஆனா இங்க என்ன இருக்குது? பொறாமை. அந்த பொறாமையோடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க 30ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், இதோ என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அதனால என்ன நடந்துச்சுன்னா 6வது வசனம், அப்பொழுது ராகேல்
தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். இப்ப என்ன, யார் பிறக்கிறா? தான் கோத்திரம் பிறகுது. இது யார் தெரியுமா? வாசிங்க 49:17. ஆதியாகமம் 49:17 வாசிங்க. தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிக்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். என்ன பிறந்துச்சு? பாம்பு பிறந்துச்சு. பாம்பு பிறந்துச்சு. அவளுக்கு குழந்தை பிறக்குது, எனக்கு பிறக்கல. எனக்கு ஆண்டவர் கொடுக்கல, சோத்திரம். கொடுத்தாலும் சோத்திரம். சரி, சில நேரத்தில் இல்லைங்க, எனக்கு ஒரு குழந்தை ஆசையா இருக்குது. சரி, அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு நாள் தருவார். அதுக்குன்ற நேரம் வரல, அவ்வளோதான். அவசரப்பட்டு இந்த ஷார்ட்கட் எடுக்கிற ஆள் இருக்குல்ல, அவசரப்பட்டு ஷார்ட்கட் இந்த எடுத்து கடைசியில் அது போய் எங்கே முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வீட்டில் பிசாசில் போய் முடிச்சிடும். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இப்படி சொல்கிறத நீங்கள் மிஸ்டேக்காக எடுத்துக்காதீங்க. நான் இதை ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு நடக்கும். ஒரு இந்த ஐவி மெத்தட்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பிள்ளை பிறக்காதவங்களுக்கு கருத்தரிக்கிற முறை, செயற்கை கருத்தரிக்கிற முறைன்னு. அந்த செயற்கை கருத்தரிக்கிற முறையை குறித்து நான் எந்த இதையும் சொல்லலை. அதில் ஒரு சிலர் ஒரு தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இப்போது இந்த கருத்தரிக்க போகும்பொழுது ஒரு சிலர்கிட்ட நல்ல ஆக்டிவான அந்த முட்டை விந்து அணுக்கள்லாம் இருக்குமா, அதை எடுத்து என்ன பண்ணிடுவாங்களாம், எடுக்கும் போதே கொஞ்சம் எடுத்து அந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்களாம், கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்களாம். சில நேரத்தில் இவங்க போவாங்க, இவங்க ஒரு சிலர் அடுத்த ஒரு பேட்ச் போகும்போது அவங்களுக்கு கன்ஃபார்மாக குழந்தை பிறக்க வாய்ப்பே இருக்காதான். அந்த விந்தணுக்களோ அந்த கருத்தரிக்கிற முட்டையோ ஸ்ட்ராங்காகவே இருக்காதான், சான்ஸே இல்லையா. இப்போ இவங்க சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி இருக்கு, ஆனால் நாங்கள் கொஞ்சம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு என்ன பண்ணுறோம், உங்களுக்கு குழந்தை பிறக்க வழி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்களாம். அந்த ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாங்கல்ல யாருதோ, அந்த கருமுட்டை விந்தணுக்கள் எடுத்து என்ன பண்ணிடுவாங்களாம், இவங்க வயிற்றுக்குள்ளே வச்சுருவாங்களாம். இவங்க தான் அதை சுமக்கிறாங்க, ஆனால் குழந்தை இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாதது. அது என்ன பூர்வீகத்தில் வந்ததுன்னு தெரியாது, அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய திட்டம் என்னவா இருந்துச்சு தெரியாது, அது இஸ்மவேலா துஷ்ட மனுஷனா தெரியாது. நம்ம தேவ பிள்ளைகளாக இருப்போம். இவங்க போய் அதை வாங்கிட்டு அதிலிருந்து வாங்கி வச்சுக்கிட்டு வர்றது எப்படி இருக்குது? சில நேரங்களில் துஷ்ட மனுஷனாக இருக்குது. 10 வருஷம் கழித்து வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கும் அந்த சுபாவம் இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கும் அந்த சுபாவம் இல்லை, ஆனால் இது மட்டும் ரொம்ப அரகன்சியாக இருக்கு. காரணம் என்ன? காரணம் என்ன? இங்கே தான் இருக்கு விஷயமே. கர்த்தர் இப்பவும் சொல்கிறேன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். மெடிக்கலி நான் வந்து எல்லாருக்கும் இதை சொல்லலை, விசுவாசிகள் அல்லது நல்ல விசுவாசத்தில் இருக்கிறவங்களும் சொல்கிறேன், மெடிக்கலி உங்களுக்கு இல்லைன்னு டாக்டர் சொன்னாலும் கூட அடைக்கப்பட்ட செத்து போன சாராளின் கர்ப்பத்தை திறக்க வல்லமை உள்ள தேவன் உங்கள் கர்ப்பத்தையும் திறக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். குழந்தையே பிறக்காத கண்ணின் வயிற்றில் குழந்தை பெறுவதற்கு கர்த்தரால் முடியுமானால் உங்களுக்கும் குழந்தை பிறக்க கர்த்தரால் முடியும். அவசரப்படாதீங்க. ராகேல் மாதிரி போய் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாலே ஆச்சு. இந்த மனைவியை விட கொடுமையான ஆள் யாருன்னா இந்த கணவனும் அவங்க அம்மாவும். சும்மா இல்லாம அந்த பிள்ளைய போய் உனக்கு குழந்தை பிறக்கலையா, இந்த வீட்டுக்கு வர சொந்தக்காரனும் சும்மா இருக்க மாட்டான் வாயை வச்சுக்கிட்டு. 3 மாசம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் இல்லையா, என்ன பண்ணி இந்தியாவில் குறைவாவா இருக்கு, ஏன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் வரட்டுமே. இருக்கிற மக்கள் தொகைக்கு வண்டியே ஓட்ட முடியல, தடுக்கி விழுந்தா மனுஷனா தான் இருக்கான். ஒண்ணும் இல்லையான்னு அந்த பிள்ளை கூட கொஞ்சம் சமாளிச்சு ஒண்ணும் இல்லாம இருந்துரும் போல. இந்த மாமியார் எங்க அம்மாவுக்கெல்லாம் 8 நாட்டை நாசம் பண்ணது பத்தாது, அத ஒரு பெருமையா எங்க அம்மாவுக்கெல்லாம் 8, எங்க வீட்டில் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணலாம்? உடனே ஐவியில் கூட்டு போய், அது எவ்வளோ பெயின்ஃபுல் ப்ராசஸ் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் 2 இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் உயிர் போய் உயிர் வருது. ஒரு பிள்ளை இருக்கா எனக்கு தெரிஞ்சு, என் பிள்ளை மாதிரி தான் அவள் அழுவா ஃபோன் பண்ணி, தாங்க முடியலண்ணே, அந்த ஊசி அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்பா. அவ்வளோ பெயின்ஃபுல் ப்ராசஸாக ஒரு குழந்தை. அது ஒருவேளை உங்களது இல்லைன்னா, இவ்வளோ பெயினையும் ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு சகிச்சுக்கிட்டா கூட ஓகே தான். இல்லைன்னா இன்னைக்கு அவசரப்பட்டு கொண்டு போய்
இந்த மாதிரி இந்த லூப் ஹோல்குள்ளே போகிற ஆள், இந்த ஷார்ட்கட்டுக்குள்ளே போகிற ஆள், தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்டே இன் த காட்ஸ் பிரசன்ஸ். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் பிள்ளைக்கு மட்டும் சொல்ல, எந்த ஒரு காரியமும் சரி, ஒருத்தர் கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்கல, ஓகே ரைட், எனக்கு கர்த்தர் கொடுக்கல, அதில் ஏதோ ஒரு நன்மை எனக்கு இருக்கும், அவ்வளோதான். நான் எப்பவும் சொல்வேன், கர்த்தர் வந்து நமக்கு தகப்பன், அப்பா. அப்பாவுக்கு நல்லா தெரியும் உங்கள் தேவை என்ன என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு கொடுத்தாலும் அவர் சோத்திரம், கொடுக்கா விட்டாலும் சோத்திரம். நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அது கொடுக்காததுனால ஏதோ ஒரு நன்மை நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கழிகூறு. ஏன்னா வேற பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பாரு, இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலை. அதுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய பிறக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் டிலே பண்ணி கொடுப்பாரு. எலிசபெத்துக்கு லேட்டாக கொடுத்தாராமா. சாரால் குழந்தைய பிறகும்போது 90 வயசாமா. ஆனால் 90 கொடுத்தாரு, ஆனால் பெஸ்ட்டாக கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவின் சந்ததியை கொண்டு வந்து கையில் கொடுத்தாரு. அதனால சொல்கிறேன், தயவு செய்து இந்த பொறாமப்படுறது நிறுத்திடுங்க. கர்த்தர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாரா, சிலரெல்லாம் வீடு பிரதிஷ்டைக்கு கூப்பிட்டோம்னா அப்படியே வந்து பார்க்குறாங்க, இது எவ்வளோ இருக்கும், இந்த கதவு என்ன ரேட் இருக்கும், நல்லா சம்பாதிச்சா அப்படி வாங்க முடியும்ன்றான். அந்த வீட்டில் கேட்குறான் நின்றுக்கிட்டு, ஒழுக்கமாக சம்பாதிக்கிறவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்ட முடியும், எங்கிருந்தோ வருது. சர்ச்சு, நான் பாஸ்டர் சொன்ன சாட்சியை நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஆரம்பிக்கும் போது 8 லட்ச ரூபா பட்ஜெட்டு, 48 லட்சத்துலேயே என்னமோ முடிஞ்சிச்சு இல்லை. அவர் சொன்ன சாட்சி, இங்கே நான் முதல் தடவை வரும்போது சொன்ன சாட்சி. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை கொண்டு வந்து ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை, அவர் வந்து 1 வாரமாக என்னமோ தான் 1 மாதம் வந்தார். அவர் வந்து அதெல்லாம் ஆண்டவர் நிறைய சாட்சி அவர் சொன்னார். இதை என்னுடைய மீட்டிங்லாம் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் நினச்சா ஒரு மனுஷனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் இவனுக்கு அது தெரியாது. இவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா, எங்கிருந்தா வெளிநாட்டிலேருந்து வருது. ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டார், வேம் பிரதர் உங்களுக்கு வெளிநாட்டில் தானே பணம் வருதுன்னாரு. ஆமாண்ணே. நான் ஏன் இல்லைங்கிறேன். ஆமாண்ணே. எங்கிருந்து வருது, எவ்வளோ வரும்னாரு. அங்கிருந்து வருது, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரும். நோ பின் நம்பர், நோ பாஸ்வேர்டு. இப்போ இங்கே எப்படின்னா, நமக்கு என்ன தேவைன்றதை மிஷின்கிட்ட சொல்லணும். இங்கே மிஷினுக்கே தெரியும் என்ன தேவைங்கிறத, அதுவே கொட்டிடும். அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சில ஆட்கள்லாம் இருக்காங்க, அவன் வளர்ந்துட்டான், இவன் வளர்ந்துட்டான், அவன் பெரிய ஆளாயிட்டான், இவன் பெரிய ஆளாயிட்டான், அவனுக்கு கிடச்சிருச்சு, என்ன கிடைக்குதோ. பக்கத்து வீட்டு பையன் 100 மார்க் எடுத்துட்டான், உங்கள் பையன் 70 எடுத்தான், உடனே பாரு, சொத்துக்கு வழி இல்லாததெல்லாம் நல்லா எடுக்குது, நீயும் 3 வேளை நல்லா தானே திங்குற. எனக்கு இன்ன வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, சாப்பிட்றதுக்கும் மார்க் எடுக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். நல்ல, அதாவது அப்பா திட்டம் அது கூட கொஞ்சம் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அப்பா என்ன சொல்வார்னா, ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டினேன், புக்கு வாங்கி கொடுத்தேன், சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், இவ்வளோ உன்னை வசதியாக வச்சேன், நீ இப்படி ஃபெயில் ஆகிட்டேன்னு கேட்கறதுல நியாயம் இருக்குது. இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அன்பில் என்ன சொல்கிறது தெரியாமல், 3 வேளை வடித்து கொட்டினல்ல, நல்லா தானே தின்ன, அவன் சாப்பிட்டதுனால தாங்க படிக்கல, தூங்கிட்டான். அவன் 1/2 வயசாக படித்தவன் நல்ல மார்க் எடுத்துட்டான். உங்கள் பையன் மார்க் எடுக்கலன்றதோட நிறுத்துங்க. அவன் எடுத்தான், ஏன் உங்களுக்கு டென்ஷன் இல்லையா? அவங்க அப்பா அம்மா ஜீன் நல்லா இருக்கு, அவனுக்கு படிப்பு வருது. நம்ம ஜீன் அப்படி இருக்கு, வரல. அவனும் கஷ்டப்பட்டு தான் படித்து பார்க்குறான். நம்ம 30, மனைவி 20, அவன் 60 எடுத்தா சந்தோஷம். அவனை 99 எடுத்தா எப்படி எடுப்பான்? புக்கு கொடுத்த, அதாவது மீன் குஞ்சால மீன் நீந்த தானே முடியும், மானோட ஓட முடியுமா? இவனுக்கு வேற டேலண்ட் இருக்கும், இவன் வேற விஷயத்தில் மேலே வருவான். அதாவது உங்கள் பிள்ளைய படின்னு சொல்லுங்க, நான் வேணான்னு சொல்லலை. இந்த கம்பாரிசன் இருக்குல்ல, சில அம்மாக்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போகிறாங்க, அங்கே போய் பையன்கிட்ட டீச்சர் சொல்கிறாங்க, பாருங்க உங்கள் பையனோட மார்க் எடுத்திருக்கான். இவன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்க்கறதே இல்லை. அவள் எவ்வளோ எடுத்தா உங்களுக்கு என்ன? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு பிடிக்காத குணம் அது, கம்பேர் பண்ணுறது. அப்புறம் வர வழி ஃபுல்லாக திட்டிக்கிட்டே வருது. அவங்க அப்பா பாரு ஒழுங்காக ஆட்டோ ஓட்டுறாரு, அவங்க அப்பாலாம் நல்லா, அந்த பிள்ளை நல்லா மார்க் எடுக்குது, நீயும் இருக்கிறிய. அவன் சொல்கிறான், நீ என்ன படின்னு சொல்லு, நியாயம். அவன் ஏன் படித்தான்னு கேட்காத. இதான் இன்னைக்கு இருக்க பிரச்சனை. இதில் இப்படி சொல்லி பாருங்க, இன்னும் சந்தோஷமா இருக்கும். பையன் அதான் நல்ல பையன், புரிஞ்சுட்டான் நம்மளை. ஏன்டா 60 எடுத்த, கிளாஸில் எல்லாம் ஃபெயிலு, நான் தான் 60. ஓ அப்படியா? இவன் 60 இப்போ பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஃபெயில், அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க இப்போ அவன் அப்படி, இப்போ அவன் அம்மாவை புரிஞ்சுட்டான். என்ன சொன்னால் அந்த அம்மா ஆஃப் ஆகும்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சான். ஏன்டா 65 எடுத்த, எல்லாருமே ஃபெயிலுமா, நான் தான் 65. ஓ ரொம்ப டஃப்பாடா, பரவாயில்ல, கர்த்தருடைய கிருபையில் பாஸ் ஆகிட்டேன்.
எல்லாம் ராகேல் தான், எல்லாம் ராகேல் தான். கவனிச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு நாள் உங்கள் பிரயாணத்தை என்ன செய்யாது, கொண்டு போய் சேர்க்காது. சவுலையும் சேர்க்கல, ராகேலையும் சேர்க்கல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.